வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்னொரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி. சிக்கனில் மட்டும் எவ்வளோ ரெசிபி வேணால் நம்ம செய்யலாம். ஆயிரக்கணக்கான ரெசிபி செய்யலாம் நம்ம சிக்கன் வச்சு. ஒரு வறுவலையும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதுவும் இன்னொரு டைப் ஆஃப் ஒரு வறுவல் ரெசிபி. இதுவும் நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி. ரொம்ப சிம்பிள். இது சீக்கிரமே செஞ்சிடலாம். பெரிய இன்க்ரீடியன்ஸ் எதுவும் இதுக்கு தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற சிக்கன் வறுவலுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். பெரிய பெரிய பீசஸாக எடுத்துருக்கிறேன். சிக்கன் வித் போன்ஸ் இருக்குது. இதுக்கு மசாலாஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு இது வந்து மல்லித்தூள், இது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மிளகாய் பொடி ஒரு 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், 3 வரமிளகாய் கிளி வச்சுருக்கேன். இது வந்து கடைசியாக போடுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள். இப்போ கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து தாளிச்சிடலாம். நம்ம இந்த கடுகு சீரகம் ரெண்டையும் போட்டுடலாம். கடுகு சீரகம் ரெண்டு பொரிஞ்சிச்சு. இதில் இந்த வரமிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். பூண்டு சேர்த்திடலாம். பூண்டு லேசாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் சாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் சேர்த்திடலாம். இந்த சிக்கன் வறுவலுக்கு தக்காளியே கிடையாது. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம். அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திடலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலாஸ் போட்டுடலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி இந்த 3ஐயும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். மசாலாஸ்லாம் பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம். பச்சை வாசனை போகட்டும் இந்த மசாலாவோடது. பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம போட்ட மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு பாருங்க. இப்போ இதில் நம்ம இந்த சிக்கன் ஆட் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சிக்கன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் இதில் வதக்கிக்கலாம். அப்படியே சிக்கன் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்க. இப்போ இதில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு. இப்போ நம்ம சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இதில். இப்போ இது இப்படியே வேகட்டும். இது நம்ம மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து இது வந்து சிம்மில் வேக வைக்க போகிறோம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் இந்த சிக்கன் இப்படியே ஸ்லோ குக் ஆகணும். இது இப்படியே வேகட்டும். நம்ம வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஆச்சு நம்மளோட சிக்கன் நம்ம வேக போட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா திக்காக வேணுமா இல்லை தின்னாக வேணுமா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்தளவு உங்களுக்கு சரியாக இருக்கும். சப்பாத்திக்குனாலும் இல்லை ரைஸ்க்குனாலும் இந்தளவுக்கு கிரேவி இருந்ததுன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போது நம்ம இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் துருவலும் இந்த சோம்பு பொடியும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காயும் சோம்பும் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே வேகட்டும். இப்போ நம்மளோட சிக்கன் ரெடி ஆச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த கொத்தமல்லி தலை தூவிடலாம் கார்னிஷ்க்கு. இந்த ஈஸியான டேஸ்டியான சிக்கன் வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.